ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா லவ் ஸ்டோரி பார்ட் 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே ரொம்பவே சாரி. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, என்ன எல்லாமே போய் குட்டி உங்களை ஏமாத்துறாங்க, எங்க வந்து ஏமாத்துறாங்க, ஹிந்தி தெரியல. இதுக்குன்னே நான் தனியா ஒரு ஷார்ட்ல போடுறேன். இவங்க ஹிந்தி பேசுனது, ஏன்னா இதுல வந்து வளவலான்ட்டு பேசிட்டு இருக்க வேணாம். தெரியாதுன்னு சொல்லிட்டே இருந்தீங்களா, ஒரு 5 மினிட்ஸ் பேச சொல்லியிருந்தீங்க. 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்கு பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நான் பேச வைக்கிறேன், ஓகேவா? இது என்னோட லைஃப், யாருமே தலையிடாதீங்க. உனக்கு வந்து ஒரு பையன் தான் செட் ஆவான். போன வீடியோல சொன்னதா இந்த வீடியோலயுமே எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்றது வந்து காமனா நடக்கிறது இந்த சொசைட்டில. அது பாத்தீங்கன்னா நம்ம லவ் மேரேஜ் ஆனாலுமே ஒரு 1 இயர்க்கு அப்புறம் பேபி வந்துடும், வீட்டுல அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நாங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சிருக்கோம். அது வந்து ஏன் இந்த லவ் ஸ்டோரி நாங்க போறோம்னு வச்சுக்கோங்க, நாங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கா ஒரு எடுத்துக்காட்டா போடுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்கு வந்து தனியா நான் ஒரு வீடியோ, அது எப்படின்னா அது ஒரு மாதிரி கஷ்டங்கள் நாங்க அனுபவிச்சது, அதுக்கும் தனியா ஒரு வீடியோ போறோம். கண்டிப்பா பாருங்க, அதை மறக்காம பாருங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். அது ஒரு தனியா நான் ஒரு வீடியோல எடுத்து போடுறேன், அதை நீங்க கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதான் இந்த மாதிரி தான் சொல்றேன், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சுட்டு வந்திருப்போம், ஓகேவா? அது சிம்பிளா நீ ஏன் ஒரு பையனை தேடிட்டு போக கூடாது அப்படின்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. லவ்ன்றது யார் மேல வேணா வரும், அப்பா அம்மா அப்படி யார் மேல வேணா வரும். உங்களுக்கு ஒரு பொண்ணு மேல வந்திருக்குன்னா அந்த பையன் கமெண்ட் பண்றானா, நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, ஓகேவா? என்னோட லைஃப் நீ சொல்லாத, என்னோட லைஃப் நான் தான் தேர்ந்தெடுக்கணும். உனக்கு சொல்றதுக்கு ரைட்ஸே இல்ல, 1% கூட உனக்கு ரைட்ஸே கிடையாது, சரியா? அதனால தயவு செஞ்சு சொல்றேன், கமெண்ட் பண்ணாத. பிடிக்கலையா இப்ப இந்த செகண்ட் வீடியோல இருந்து போய்கிட்டே இரு, பார்க்கவே பார்க்காத. உனக்கு நான் வீடியோ போடல, என்னோட ஃபேமிலிக்கு தான் போட்டுட்டு இருக்கேன், ஓகேவா? வாங்க வீடியோ போகலாம். பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல முடிச்சோம்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் முடிச்சோம். நாங்க வந்து படாத கஷ்டம் கிடையாது. அந்த நாங்க லவ் பண்ணி 4 இயர்ஸ் இருக்கோம். அதுல அந்த 1 இயர் ஃபுல்லாமே நாங்க ஸ்டேஷன் என்ன எதுக்கு எதெல்லாம் அவ்வளவு இது வேண்டாம். ஏன்னா இப்ப எங்களுக்கு நிறைய பேர் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்ப சப்போர்ட் தான் எல்லாமே. அதனால அவங்கள வந்து நாங்க இது பண்ண விரும்பல. இப்ப லைஃப் நல்லா இருக்கிறதுனால அதெல்லாம் நோண்ட வேணாம். ஆனா வந்து நிறைய அனுபவிச்சிருக்கோன்றத மட்டும் கொஞ்சமா நாங்க நம்ம ஃபேமிலிஸ்க்காக சொல்லியிருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல முடிச்சாச்சு. லவ் பண்ற ஸ்டேஜ்ல எங்க வீட்டுல தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து ஒரு லெஸ்பியன் அப்படின்னு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா விசாரிச்சாங்க கூப்பிட்டு, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வார்னிங் அனுப்பிட்டாங்க. செகண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளால பேசாம இருக்க முடியல. ஸோ மறுபடியுமே நம்ம பேசி மறுபடியுமே ஸ்டேஷன் தான், ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு. எங்க வீட்லயுமே ரொம்ப ப்ராப்ளம், சிம்மெல்லாம் உடச்சு போட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க இதெல்லாம் புரிய வச்சோம் எங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட. ஏன்னா எனக்கு வந்து அடி ரொம்ப, அதனால வலி தாங்க முடியாம தான் நான் வந்து இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு சேலத்துக்கே போனது. அதனால வந்து அப்ப கூப்பிட்டுட்டு போனது. இவங்களுமே வந்து இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சு எப்பயோ வந்து வண்டிலாம் உடைச்சு அந்த மாதிரி எல்லாம் நிறைய கஷ்டம் அனுபவிச்சு அப்பயே 2 பேருக்குமே செம்மடி, சரியான பிரச்சனை. அப்படியே தரத்தர இழுத்துட்டு போய் நீங்களா ஒரு வாட்டி சொன்னா அடங்க மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து அப்போ 17 முடிகிற ஸ்டேஜ் தான். அதனாலதான் வந்து வக்கீல் வச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு 5th டைம் 17, அவங்களுக்கு 18 ஆகட்டும், ஆயிட்ட பிறகு அவங்க உங்களதான் வேணும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னாங்க. 18 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியுமே இவங்க வந்து எனக்கு இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு சேலத்துக்கு கூட்டு போனோம். சேலத்துக்கு போயிட்டு வழி எதுவுமே எங்களுக்கு அங்க எதுவுமே தெரியாது. சேலத்துல ஒடியோடு மட்டும் ஃபேமஸ், என்னன்னு பாத்தீங்கன்னா முருகன் கோயில். நான் கூட்டிட்டு போயிட்டேன் வண்டியிலே டிராவல் தான். வண்டி தான் என் வண்டி. எங்க போற வழியில கடையில சாப்பிட்டுட்டு போற வழியிலலாம் என்ன சொல்றது, இந்த ஹோட்டல் எல்லாம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நாங்க பெட்ரோல் பங்க்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு கூட்டிட்டு அதெல்லாம் சேஃப் இல்ல, யாரும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. நாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டோம். அங்க எங்கேயாவது படுத்தா கூட முருகன் கோயில்லாம் வந்து விடிய இருக்கும். அங்க கோயில்ல சாப்பாடு போட நான் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அங்கே தூங்குறது
அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ். இப்படியே இருந்தா நமக்கு லைஃப் என்ன முன்னேறதுனே அப்புறம் அப்படியே சேலத்துல பஸ் ஸ்டாண்ட்ல அங்கங்க அலைஞ்சிட்டே இருக்கும். தெரியும் நினைக்கிறேன். ஒரு வாட்டி புது பஸ் ஸ்டாண்ட் அங்கங்க அலைஞ்சிட்டு இருந்தேன். வந்து அப்படியே வண்டியில நாங்க எப்பவுமே ஒரு கடையில போயிட்டு ஒரு லேடிஸ் கடையாட்டம் எல்லா கடையிலுமே நான் வேலைக்கு கேட்பேன். புது பஸ் ஸ்டாண்ட் கேட்டுட்டே இருப்பேன். இப்ப அப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நீ பொண்ணாமா வேலை எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டுவாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு கடையில தெரியாது பையன் நினைச்சுப்பாங்க வாய்ஸ் வச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு கடையில போய் கேட்பேன், இல்ல முடியாதுமா அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒரு வாட்டி நான் ஒரு டீ கடையில ஒரு ஆன்டி இருந்தாங்க, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த ஆன்டி ஃபர்ஸ்ட் அந்த டீ கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. லேடி தான் அவங்க வடைலாம் சுட்டு போடுவாங்க. வடை சுட்டுட்டு இருக்கும் போது நான் ஒரு வாட்டி போய் ஆன்டி இந்த மாதிரி, அப்போ ஓனர் இல்ல போல, அவங்கதான் இருந்தாங்க. அந்த லேடி இருக்கும் போது, ஆன்டி இந்த மாதிரி நான் ஊரை விட்டு ஊரை வந்துட்டேன், இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு நானும் வந்து அக்கா தங்கச்சின்னு தான் அப்பெல்லாம் வந்து வெளியில இருக்கவங்க எல்லாம் தெரியும், அவ்வளவு லவ்வர்ஸ் கூட தெரியாது, சொல்லவும் மாட்டோம். நாங்க வந்து வீடு எதுவுமே கிடைக்காதுனால எதுவும் அந்த அளவுக்கு பார்த்தோன்னே சொல்லுவாங்க, ஓ நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்களா, ஓகே அப்படின்னு போது. அப்போ அந்த ஆன்டி கேட்டாங்க எனக்கு, இந்த மாதிரி வேலை இருந்தா சொல்லுங்க ஆன்டி. இல்லம்மா இங்க லேடிஸ் எல்லாம் அந்த வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. மறுநாள் மறுபடியும் போனேன், ஆன்டி கொஞ்சம் வேலைக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஆன்டி, யாருமே இல்லை எங்களுக்கு அப்படின்னு. அப்பயும் சேர்க்க மாட்டேன். ஒரு நாள் அதை நான் கேட்கறத பாத்துட்டு அவங்க இருந்த ஓனர் வந்து அன்னைக்கு ஒரு நாள் அங்க இருந்தாரு அந்த கடையில, என்னம்மா வேணும், எதுக்குமா அடிக்கடி என் கடைக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து சென்னையில இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். இவ அப்ப பாக்கவும் சின்ன பிள்ளை இருக்கும், தங்கச்சியாமா, ஆமாண்ணா இந்த மாதிரி நான் கூட்டு. அப்ப ஏன்னா எங்களுக்கு தங்குறது கூட இடம் இல்ல, அப்புறம் வேற என்ன பண்றது, அப்புறம் கடை பக்கத்திலேயே கொஞ்சம். அப்புறம் கூப்பிட்ட உடனே இந்த மாதிரி அந்த அண்ணகிட்ட சொன்ன, இந்த மாதிரி நாங்க சென்னையில இருந்து வந்துட்டோம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே தெரியும், சென்னையில இருந்து வந்துட்டேன், நான் வேலை எதுவும் இல்ல, இதுல நான் தான் கூப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. உடனே என்ன யோசிக்கவே இல்லை, நான் ஒரு பொண்ணு எல்லாம் கிடையாது, உனக்கு டீ போட தெரியுமான்னு கேட்டாங்க. இல்ல நான் ட்ரை பண்ணி கத்துக்கிறேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல வாமா, அந்த ஆன்டியோட நீயும் சேர்ந்து வேலைக்கு இது பண்ணிக்கோ, அவங்க வடை போடுவாங்க, நீ டீ போட கத்துக்கோ அப்படின்னு. அந்த சேலத்திலேயே எனக்கு ஹெல்ப் பண்ணவர் அவரு மட்டும்தான். நான் இவ்வளவு இடத்துக்கு வந்து எடுத்த உடனே வந்து டீ போடுறதுமே கஷ்டம். அது வந்து மேல தூக்கி கிளாஸ் ஆத்தணுமா, அப்படி ஆத்தும் போது நான் 2-3 வாட்டி என்ன பண்றேன்னா கையில ஊத்திக்கிட்டேன். கொப்பளம் வந்திருக்கு, 2-3 வாட்டி கையில ஊத்தி கொப்பளம் வந்து ரொம்ப இது பண்ணி கத்துக்கிட்டதுக்கு வரைக்கும். இதுல என்ன தெரியுமா, ஒரு இன்ன வரைக்கும் ஒரு கால் பண்ணி, பரவாயில்ல நீங்க இந்த மாதிரி நல்ல இடத்துலீங்க, என் இடத்துல இருந்த பிள்ளை டீ கிளாஸ் கழுவுன பிள்ளை, டீ கடையில வேலை செஞ்ச பிள்ளை இப்போ பெரிய இடத்துக்கு வந்திருக்குன்றதுதான் இப்ப ஹைலைட்டே, பெருமையா அதுதான் அவருக்கு. இன்னமும் எனக்கு கால் பண்ணி சொல்லுவாரு, நீயாமா அப்படி. அப்புறம் பாத்தீங்கன்னா டீ கடையில வேலைக்கு சேர்த்தாங்க. ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு வந்து 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு மேல கூலியே கிடையாது, அவ்வளவுதான் கொடுத்தாங்க. ஏன்னா நான் வேலை செய்யறத பொறுத்து. அப்போ போவ அப்புறம் அந்த ஆன்டி கூட வடை போடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி குடுக்கறது, அப்புறம் கிளாஸ் கழுவுறது, கொஞ்சம் கடையெல்லாம் பெருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வீடு எடுத்துருந்தோம் சொன்னல சேலத்திலேயே பக்கத்துல. அந்த வீட்டுல டிவி இருக்காது, எதுவுமே இருக்காது. நானா வந்து எனக்கு ஒரு மாதிரி தனியா பித்து பிடிச்ச மாதிரி இருப்பேன். சாப்பாடு செஞ்சு கடைக்கு எடுத்துட்டு போவேன். இவங்களுக்கு சரி சாப்பிட்டாங்களோ இல்லையோ சொல்லிட்டு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து சிலிண்டரு ஸ்டவ் எல்லாம் வந்து அந்த கடையில 2 வச்சிருப்பாங்க போல. அவர் எங்களுக்கு ஒண்ணு கொடுத்தாரு, அதை வச்சுதான் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி என்ன பண்ணாரு, அவர் ஊருக்கு கிளம்பணும், நான் வரதுக்கு ஒரு 10 days ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட அவங்க ஃபேமிலியோட அவங்க ஒய்ஃப் பாப்பா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் வந்து கடையை திறப்பீங்களா கரெக்டா காலையில அப்படின்னு சொன்னாரு. அவர் எப்பவுமே காலை திறந்தவரை குட்டி பாத்தீங்கன்னா 9 மணிக்கு 10 மணிக்கு போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க, 9 மணி அந்த மாதிரிதான். 5 மணிக்கெல்லாம் காலையில திறக்கணும். என்ன தெரியுமா பண்ணேன், அந்த டீ கடையில கல்லா போயிட்டு இருக்கும்ல, அது கீழே படுத்துப்பேன். குட்டியா இப்படி காலெல்லாம் இப்படி ஊனுக்கிட்டு தூக்கம் இருக்காது, அந்த மாதிரி படுத்துப்பேன். குட்டி கடையை ரன் பண்ணுவாங்க. வந்த உடனே எனக்கு பாவமா இருக்கும் இவங்களை பார்த்தா. கடையை பெருக்கி விட்டுட்டு வாசல் எல்லாம் பெருக்கி அப்பயும் அந்த கஷ்டத்துலயுமே நாங்க டீ கிளாஸ் கழுவேன். அப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப என்ன பண்ணுவோம், இவளை கூப்பிட்டு ரீல் எடுக்க போவோம். அவரே எங்களுக்கு சொல்ல போனா இல்ல போக போக நாங்க கடையில எல்லாம் எடுக்கும்போது கடையில இருக்கும் போது கொஞ்சமா ரீல் எடுக்க ஆரம்பிச்சோம். நாங்க கொஞ்சமா அந்த கடையில டீ கிளாஸ் கழுவிட்டே இருக்கும் போது இதெல்லாம் என்னமா எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அவரே கேட்பாரு. இல்ல நான் இந்த மாதிரி சும்மா டைம் கிடைக்கிறப்போ இதை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்றதெல்லாம் அப்படின்ட்டுதான் நிறைய டீ கடையில கூட நான் ஃபர்ஸ்ட் ரீல் எல்லாம் போட்டிருக்கேன். ஆமா டீ கடையில ரீல் இருக்கு இருந்ததுன்னா சைட்ல கண்டிப்பா நான் அந்த வீடியோக்கு ஆட். ஆமா டீ கடையில எல்லாம் வேலை போட்டிருப்போம். அப்புறம் வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப நல்லா பாத்துட்டு அங்க வேலை செய்ய எனக்கு அப்ப அதுக்கப்புறம் ஒரு 300 ரூபாய் அப்படி கூடிச்சு.
அதை சேர்த்து வச்சு என்ன பண்ணுவேன்னா 300 ரூபாய் ஒரு நாளைக்கு சேர்த்து வைப்பேன். 300 ரூபாய் சேர்த்து வச்சுனா வாடகை கொடுப்பேன். 2500 ரூபாய் நம்ம வாடகை கொடுப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவளுக்கு ஏதாவது ஒன்னா இது பண்ணுவேன், ஏதாவது ஷாப்பிங் பண்ணோம், வேலை செய்யணும். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம தான் நாங்க போனோம். எங்க ட்ரெஸ் எல்லாமே சென்னையில தான். ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் நாங்க போட்டு போனோம் வண்டியிலேயே. ட்ரெஸ்ஸே மத்தது எல்லாமே நானே வாங்கி வீட்டுக்கான ஜாமான் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. சாரி கட்டில ரீல் பண்ணிருக்கேன்னா பாத்துவாங்க. ஆமா ரொம்ப இது பண்ணி ஐயோ எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டப்பட்டம்பா. அதுக்கப்புறம் துணி இல்லாம சாப்பாடு இல்லாம சாரி கட்டி கட்டி ரீல் பண்றதுலாம் அவ்வளவு லைக்ஸ். இப்போ கூட அந்த அளவுக்கு எனக்கு லைக் இல்ல. சும்மா டீ கடையில தான் நாங்க அப்பெல்லாம் வேலை செய்யணும். அப்போ எனக்கு அதுக்கப்புறமும் கம்பெனி அது இதெல்லாம் கேட்டு பார்த்தேன். எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்கல. ஏதோ ஏன் நீ வேலை செய்யக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் தான் என்ன வேலைக்கு வச்சு நல்லா அங்க இருந்துதான் நாங்க முன்னேறணும்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு முன்னேற்றம் எங்கன்னாக்கா டீ கடையில தான். டீ கடையில இருந்து ரீல் பண்ண ஆரம்பிச்சது எல்லாமே கஷ்டப்பட்டது. கோயில்ல எல்லாமே அவர்கிட்ட சொன்னாங்க. என்னன்னா இப்ப ரீல் பண்ணா எங்க வீட்டுல தெரிஞ்சிருமோ, கோயில்ல இருந்து எடுத்தா இது இருந்தா கோயில், அந்த மாதிரிதான் நாங்க ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டோம். அப்புறம் ரொம்ப ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நானும் நல்லா அதை சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் காசெல்லாம் சேவ் பண்ணி அது இதுன்னு பண்ணி அதுக்கும் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வாங்கி அப்படியே நாள் நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. நல்லா ஜாலியா என்ஜாய். ஒரு 6-7 மாசம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆயிருக்குமா அங்கேயேதான் ஸ்டே பண்ணிட்டோம். ஆமா, அப்புறம் அங்கேதான் இருக்க ஆரம்பிச்சோமே நாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா பழகிடுச்சு. கால்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க, கூப்பிட்டாங்க. பர்த்டே எல்லாம் போன வருஷம். ஆமா, என்னோட சொல்ல போனா இப்ப ஏற்காடு எங்களால போகவே முடியல. பப்ளிக்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு. ஆனா இப்ப ட்ரை பண்ணா கூட எங்களால போய், ஏன்னா எங்களுக்கு டைம் கிடைக்கல. அப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனிமோன்ஸ் எங்கனாக்கா ஏற்காடு தான். ஏற்காடு வந்து எங்களுக்கு பக்கமே ஏற்காடுங்க. அங்க போயிட்டு இவங்க வீட்டுல யாராவது தேடுறாங்கன்னாக்கா டக்குன்னு வந்து நாங்க என்ன பண்றோம் ஏற்காடு அங்க போயிட்டு உச்சி மேல போயிட்டு அதான் அங்கதான் இருப்போம், அங்கதான் சாப்பிடுவோம், மறுபடியும் கீழே வந்துருவோம். யாரும் தேடலனாக்கா மறுபடியும் கீழே வந்துருவோம். யாராவது தேடினாங்க நாங்க போயிடுவோம். ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா போயிடுவாங்க. பயந்து டீ கடையில இருப்பேன். டீ கடையில இருக்கும், யாராவது வந்து அசிங்கப்படுத்திடுவாங்களா, போட்டோ எடுத்துருவாங்களா, வீடியோ எடுத்துருவாங்களா, வீட்டுல பாத்துருவாங்களா, என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியலையே, பயமா இருக்கு, உள்ள கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்லாம் பயந்துட்டே இருப்பேன். யார் மூலியமா தெரிஞ்சிருமா, யாராவது போய் சொல்லிடுவாங்களா, கூட்டிட்டு போயிருவாங்களா, இவளை என்கிட்ட பிரிச்சிருவாங்களா, அப்படி இப்படிலாம் ரொம்ப பயப்படுவேன். அப்புறம் எப்படியோ கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியேதான் லைஃப். டீ கடை டீ கடை டீ கடை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் எங்க ஃபேமிலியில இருக்கவங்க வீடை தெரிஞ்சு வந்துட்டாங்க. வீடே தெரிஞ்சிருச்சு, வீட்டுக்கே வந்துட்டாங்க. வரத்துக்கு ஒரு 1/2 hour இருக்கும் இங்க இருந்து இங்க கேப்தான். என்ன எடுக்கிறதுனே தெரியல. காசு கூப்பிடுவோம், வண்டியை கூப்பிடுவோம், வண்டி வீட்டுல இருக்கும். யூட்டன் போட்டு கொஞ்சம் மேல ஏத்தணும். அப்போ எனக்கு வந்து ரொம்ப பயம். அங்க ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோ சைஸ் உங்களுக்கு நான் அப்புறமா காட்டுறேன். பட் இது வரைக்கும் நான் எந்த வீடியோலயும் சொன்னதும் இல்ல. அந்த அது வந்து இவளோட ஐட்டுக்கு நான் ஒரு போட்டோ வந்து சேலத்துல வச்சிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அங்கேயே இருக்கிறத பாத்துட்டு அங்க இருக்கிறத பார்த்து அந்த போட்டோவை உடைச்சி என்ன பண்ணாங்க, அந்த போட்டோவை அப்படியே அந்த உடைச்சி அந்த இன்னொரு போட்டோ இருக்கும் பாத்தீங்களா, என்ன மட்டும் எடுத்து தனியா கிழிச்சு வீட்டுல போட்டுட்டு இவங்களோட போட்டோவை 4 துண்டா கிழிச்சு இவங்க பாக்குற டீ கடையில வாசல்ல இவங்களோட போட்டோ வேலையாண்டே அப்படியே இருக்கு. அந்த அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நினைச்சே பார்க்க முடியல. இப்பயே ஃபீல்